ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி கையோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னென்னா, கை வந்து நமக்கு நீளமாக வருதோ குட்டையாக வருதோ அதெல்லாம் நம்ம விருப்பம். நம்ம கை நீளமாக வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். கை சுருக்கம் வருதுன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லோரும் கேட்குறது என்னென்னா, கை சுருக்கம் வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் மேடம்னு கேட்குறாங்க. நம்ம இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கை எப்படி அளவு போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 மீட்ரு கிளாத்து. இப்போ இந்த 1 மீட்ரு கிளாத்தில் இப்போ அளவு போட போகிறோம். இப்போ நான் இதை மடித்து வச்சுக்கிறேன். இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த துணியோட கரைப்பகுதி. நான் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு முறை சொல்லிக் கொடுக்குறப்பையும் ஒவ்வொரு துணிக்கும் நான் சொல்லியிருக்கேன், கரைப்பகுதியை நம்ம கவனிக்கணும். இந்த கரைப்பகுதியை ஏன் நம்ம கவனிக்கணும், தறி இந்த பக்கம் தான் போடுவாங்க. இது நேர் வசம், இப்படி வர்றது குறுக்கில் வர வசம் இது. அதனால் நம்ம வந்து இதை தான் நம்ம கவனிக்கணும். இந்த துணி இப்படி போட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு தெரிகிற மாதிரி போடுறேன். இப்போ 2 துணியும் இப்படி ஒன்றா வச்சுக்கிறோம். இப்போ அந்த கரைப்பகுதி இப்போ மேலே இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி போடுறப்ப நம்ம கை நீளம், இது கை அகலம், கை வெட்டு நம்ம போடுவோம். அப்போ இது வந்து துணி நேர் வசத்தில் இருக்குது. இப்படி நேர் வசத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு சுருக்கம் வராது. இதே நமக்கு துணி பத்தலை, அப்போ நீங்கள் வந்து இதை மாதிரி உள்ள கிளாத்தை இந்த மாதிரி போடுறீங்க. அப்போ இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கரைப்பகுதி இந்த பக்கத்தில் வரும். இந்த மாதிரி குறுக்கில் போடுறப்ப கை நமக்கு துணி அளவு கம்மியாகுது, துணி கம்மியாகுது, நம்ம கை கிடைக்கல. அப்போ இந்த அகலம் இப்படி போடுறேன். இப்படி இப்போ நல்லா தெரியும். இப்போ இப்படி போட்டோன்னா இதை நம்ம மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம இப்படி மடித்து இப்படி எம்மிங் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த துணி வந்து என்னென்னா குறுக்கு வசத்தில் இருக்குது. குறுக்கு வசத்துன்னா இது நேராக இருக்கக்கூடிய துணி, இது குறுக்கில் இருக்குது. இதனால் என்ன ஆகும், கை வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஜாக்கெட் பார்த்திங்கன்னா கைக்கிட்ட கிழிய ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா அந்த குறுக்கத்தில் இருக்கிறதுனால. அதனால் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ப்ளைன் கிளாத்து, ஜாக்கெட் பெட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போடுங்க. சாரீ கிளாத் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாரீ கிளாத்தை நீங்கள் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அது வந்து அவ்வளோவா உங்களுக்கு கிழியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ஜாக்கெட் பிட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் போடணும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கையோட இந்த இடத்துல கிராஸ் இருக்கும், அதனால் இதை நான் கோடு போட்டுறேன். இந்த ஜாக்கெட்டுக்கு உள்ளவங்களுக்கு கை நீளம் 8 இன்ச்சு, 8ஓட ப்ளஸ் 2 சேர்க்க போகிறேன், அது 10. இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன். இங்கேயும் அந்த மாதிரி தான். இப்போ எடுத்துட்டோம். இப்போ எடுத்த பிறகு கோடு போட்டாச்சு. கை எம்மிங் பண்ண இந்த மாதிரி பிசுறாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல மடித்து தையல் போட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணணும். அதனால் இந்த பகுதியில் ஒரு 1.25 இன்ச்சு இதை எடுத்துக்கிறேன். இது 1.25. இப்போ இங்கே இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருடைய பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அதை வந்து நீங்கள் B/10 டிவைட் பண்ணி பண்ணிங்க. இதனுடைய அளவு இப்போ இவங்க வந்து 34 இன்ச்சஸ் இவங்க, அதனால் 3.4 எடுக்கக்கூடிய அளவு 3.4. இங்கே B/10 பாடி மெஷர்மெண்ட்டால் 10 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வரக்கூடியது. இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே சேம்ஸ்க்கு விடணும். விட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கொண்டு போகிறது இந்த மாதிரி கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணும். நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல தான் வந்து இந்த கோடு இந்த இடத்துல டச் ஆகுது.
இந்த இடம் கவனிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள அளவு, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது B/10. கையோட நீளம் 8 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் நான் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல 2 இன்ச்சஸ் சேர்த்தேன். இங்கே வந்து கோடு போட்டு எடுத்தாச்சு. இது வந்து கிராஸாக இருக்க பகுதி, அதனால் இதை விட்டாச்சு. இங்கேருந்து நமக்கு தேவையானது 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது 1/4 இன்ச்சு நம்ம மடித்து தைப்போம். மீதி இருக்கிறத ஹெம்மிங் பண்ணுவோம். இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இதனுடைய அளவு சரியா. இங்கேருந்து இந்த கட்டிங் B/10. B/10 யாருடைய மெஷர்மெண்ட், எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அது இவங்க வந்து குண்டாக இருக்காங்க, மெலிசாக இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இதனுடைய அளவு B/10. இங்கே எடுங்க, இதை எடுத்து இதை கோடு போடுங்க. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள அளவு அவங்களுடைய கை அகலம், கையோடைய அகலம் இங்கே வந்து இருக்கிறது. இதில் 8.25 இங்கே இருக்குது. இங்கேருந்து அவங்களுக்கு இங்கே வரக்கூடிய அளவு 5.5, அவங்களுக்கு வர வேண்டியது 5.5. அப்போ அந்த 5.5லேருந்து நம்ம எடுக்க வேண்டியது 1.5 இன்ச்சஸ். அப்போ இங்கே வர வேண்டியது இந்த இடத்துல இங்கே வரும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், இது கிராஸாக கோடு போடணும். இதையும் இந்த மாதிரி போட்டுடலாம். அடுத்த கோடு இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே வந்துடும். நமக்கு தேவை போக மீதி உள்ளதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச்சஸ் கட் பண்ணுவேன். இதையும் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். ஒவ்வொரு கிளாத்லேயும் ரைட் சைட் ராங் சைட் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணினா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நம்ம இனிமேல் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்தது கட் பண்ண போகிறது இந்த பக்கம் வேணாலும் வெட்டிக்கலாம், இந்த பகுதியில் வேணாலும் வெட்டிக்கலாம். இதுக்கு இந்த கோடு போட்டுக்கணும். முக்கியமாக இங்கே போட வேண்டிய கோடு இந்த மாதிரி போடணும். போட்ட பிறகு இதுலேருந்து பாருங்கள், இங்கே நான் வந்து 1/2 இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கே எடுத்திருக்கேன். இங்கேருந்து எடுத்து இந்த 1/2 இன்ச்சஸில் கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதனுடைய அளவு இந்த இடத்துல இந்த அளவு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற அளவு இங்கேருந்து கொண்டு போங்க கூட. இங்கேருந்து இந்த இது வந்து இதில் டச் பண்ணி இதை இப்படி கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணுங்க. இதை இந்த பக்கம் வேணாலும் போடலாம், இந்த பக்கம் வேணாலும் போடலாம். இது நம்ம விருப்பம் தான். கட் பண்ண பிறகு சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் கவனமாக முன் பக்கத்தில் ஜாயின் பண்ணிடுவீங்க. நல்லா கவனிச்சிங்க. இதை நம்ம இப்படி வெட்டுறப்ப இப்படி கொண்டு போயிடும். உடனே கையோடு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுக்கும். அப்போ இது வந்து முன் பக்கத்தில் வரும், நமக்கு தவறு வராது. இதை கொண்டு போய் எந்த காரணத்தை கொண்டும் பேக்கில் போடக்கூடாது. இப்போ இதனுடைய அளவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். இதுதான் கை வெட்டும் முறை. இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா போட போட உங்களுக்கு வரும். இந்த கை வளைவெல்லாம் நீங்கள் போட பழகிடுங்க. இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் உள் பகுதியில் 1/2 இன்ச்சு வெட்டணும். வெட்டின கையோடு இந்த சின்னதாக ஒரு சின்ன கட்டிங் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணணும். இதுதான் நம்ம கை வெட்டுற முறை. இதை நீங்கள் ஒவ்வொரு முறையாக நீங்கள் ஜாக்கெட் தைக்கிறப்போ இதை வெட்டி பாருங்கள், சரியாகுது. லைனிங் ப்ளவுஸ், சாரியோட ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கிழியறதுக்கெலாம் வாய்ப்பில்லை, நல்லாயிருக்கும். இதில் மட்டும்தான் இந்த மாதிரி 2x2 கிளாத்து, ஃபுல் ஆயில் கிளாத்துலாம் நம்ம எடுத்தோன்னா இந்த முறையை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.